யாழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. இந்தியாவுக்கு ரணில் கூறும் அறிவுரை. வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தவருக்கு விமானத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு. நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது. பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய நடைமுறை அறிமுகம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் இந்த உப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் வெல்வெட்டித்துறை பகுதியில் காய்ச்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கட்டட தொகுதியில் மாபெரும் இரத்த தான நிகழ்வு ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்து காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தையிட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தையிட்டி விகாரைக்கு முன்பாக பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தினையும் விகாரைக்கு எதிரான போராட்டத்தினையும் முன்னெடுத்திருந்தனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். தி இந்து செய்தித்தாள் ஏற்பாடு செய்த நிகழ்வில் பேசிய ரணில் விக்ரமசிங்க, பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வளர்ச்சியை அடைந்த இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு மகாவலி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தவும் முதலீட்டு மண்டலங்களை அமைக்க இலங்கையால் முடிந்தது. இந்த நிலையில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகின்றதா அல்லது இன்று இருப்பது போலதான் இருக்க போகின்றதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து பறக்கும் விமானத்தில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய சீனாவை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு நேற்று வந்த விமானத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் நகரில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுரம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குக்கு எரிபொருள் ஏற்றி வந்த லொரி ஒன்றில் இருந்தே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருள் களவாடியுள்ளனர். 33,000 லிட்டர் எரிபொருள் ஏற்றி வந்திருந்த லொரியில் இருந்து அவர்கள் இருவரும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை திருடியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நபர்கள் 2 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 360 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 114 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 141 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 100 பேரும், கஞ்சா செடிகளுடன் 5 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 204 கிராம் 696 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும், 162 கிராம் 130 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும், 6 கிலோ 933 கிராம் 474 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருட்களும், 31,454 கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய கட்டுப்பாட்டினை அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குடியேற்ற அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் இறுக்கமாக்குவதாக அந்நாட்டு பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். அதற்கமைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடுமையான விசா கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அதற்கமைய பிரித்தானியாவில் குடியுரிமை பெற இனிமேல் 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இதுவரை காலமும் 5 வருடங்களில் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.